பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் கைது அனைவருக்கும் தலைகுனிவு என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி சொன்ன நபரை பதிவாளராக நியமிக்காததால் பழிவாங்கும் நடவடிக்கையாக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பாக டிஜிபி மற்றும் சேலம் காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதவிருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார். ஒரு வைஸ் சான்சலருக்கே ஊர்ல மரியாதை இல்லை. உங்களை எண்ணி நாய் தூக்குற மாதிரி தூக்கி போட்டு ஏன்னா போலீஸ்காரனை பாதிச்சுக்கிட்டோம், எம்எல்ஏ பாதிச்சுக்கிட்டோம், திமுக காரனை பாதிச்சுக்கிட்டோம், போடுறவ மேல ரெசிகேஷன் கேஸ், போடுறவ மேல இந்த கேஸ், போடுறவ மேல சீஃப் கேஸ், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நியாயமான தர்மமான யாராச்சும் ஏற்றுக்குவாங்க? ஒரு சிவிலைஸ் சொசைட்டியில ஒரு வைஸ் சான்சலர் 5 மணி நேரம் போலீஸ் கலக்கடிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு அதனாலதான் நாங்கள் அமித்ஷா கேட்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் இருந்தபோது பொங்கல் பரிசு தொகை 5000 வழங்க வேண்டும் என்றவர் தற்போது பொங்கல் பரிசு தொகை வழங்கவில்லை எனவும் அண்ணாமலை விமர்சித்தார். பொங்கல் தொகுப்பு பணம் கொடுத்துதான் போறாங்க. இன்னைக்கு அந்த டிராமா படி கொடுத்துருவாங்க. மக்கள் பணம் தான் திரும்ப மக்களுக்கு தானே வருது. அதையும் டண்டாரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல 4 பேர் மயங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பிரதமர் மோடி தன்னிடம் எதுவும் பேசவில்லை எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் அளித்து விசாரணையை சென்னை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2 முறை தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. உயர்நீதிமன்றத்தை நாடிய போதிலும் ஜாமீன் கிடைக்கவில்லை. உடல் நலத்தை கருத்தில் கொண்டு ஜாமீன் தர உச்சநீதிமன்றத்திற்கு செந்தில் பாலாஜி தரப்பு சென்ற நிலையில் கீழமை நீதிமன்றத்தை நாட நீதிபதிகள் அறிவுறுத்தினர். அதன்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. நீதிபதி அல்லி முன்பு அந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் கோரினார். இதனையடுத்து அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் அளித்த நீதிபதி விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.